பார்த்தீங்கன்னா விகாரையனை அந்த பேர்பறையில் குறிப்பிட்டாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே காணப்படுது. சுற்றி வர பார்த்தீங்கன்னா கருங்கல் தூண்களும் செங்கல் சுவர்களும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த விஷ்ணு சிலையாக காணப்படுது. அது பார்த்தீங்கன்னா முன்புறமும் நந்திகள் வைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா சகோதர மொழி பேசுகின்ற மக்களால் பொங்கல் வழிபாடு நடத்தப்பட்டு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் புலனர்வ மாவட்டத்தில் இந்தியாவிலிருந்து வந்த சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்டுள்ள பல சிவாலயங்களை தான் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆலயமும் ஒரு அழகிய ஒரு சிவாலயமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா பாம்பு படம் விகாரை என கூறப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இங்கே உள்ள என்ன இருக்கின்றத கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போதைக்கு சுற்றி வர அதிகரித்த நிழல் தரும் மரங்களை கொண்ட இடமாக காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதிகளவான தூண்கள் கொண்ட ஒரு ஆலயமாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் எல்லாம் இப்போ சிதைவடைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கருங்கல்லி சதுர வடிவம் போன்ற ஒரு அமைப்பும் பட்டப்பட்டிருக்கு. இது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று தெரியாது. இருந்தாலும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்பயே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே எவ்வளோ அழகிய ஒரு ஆலயமாகவும் இது காணப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா விகாரையனை அந்த பேர்பறையில் குறிப்பிட்டாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே காணப்படுது. சுற்றி வர பார்த்தீங்கன்னா கருங்கல் தூண்களும் செங்கல் சுவர்களும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த இடமானது சதுர வடிவம் போன்ற வெட்டப்பட்ட தூணாக காணப்படுது. அதிகளவாக சதுர வடிவம் தூண்களே காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்கள் அனைத்தும் சோழர்களால் கட்டப்பட்டதாக பார்க்கப்படுது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வந்த சோழர்கள் பல சிவாலயங்களை இங்கே புலனறுவையில் அமைச்சிருக்காங்க. அதுலேயுமே சில ஆலயங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கி, மிகுதி அனைத்து ஆலயங்களும் சிதைவடைந்ததாகவே காணப்படுது. பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு அழகிய ஒரு சிவலிங்கத்திற்கு அளவாக வெட்டப்பட்ட கல் மாதிரி காணப்படுது. என்னென்று சரியா தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கு இந்த கட்டடமானது பகுதி அளவிலே பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கி, மிகுதி அனைத்தும் இடிந்த நிலையில் இருக்கி. அப்படி இந்த ஆலயத்திற்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தூபியானது இடிந்து கீழே விழுந்திருக்கி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து நீரானது வழிந்தோடக்கூடிய பகுதி. ஜாலையுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டிடங்களும் காணப்படுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே
செங்கலால் அமைக்கப்பட்ட கிணறு மிதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் ஒரு அழகிய ஒரு நிலையில் இருக்கி சிதைவடையாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீருமே இதுக்குள்ளே இருக்கி. இன்னும் ஒரு கிணறும் இந்த ஆலயத்திற்கு அருகில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு அருகில் காணப்படுகின்ற இன்னொரு கட்டிடம் இருக்கி. இதிலேயுமே அதிகரித்த கருங்கல் பாவனையானது காணப்பட்டிருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த இடமானது குழி போன்ற அமைப்பில் இந்த கல்லில் காணப்பட்டிருக்கி. பார்த்தீங்கன்னா சுற்றி வர செங்கல் அரண்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இப்பயே இப்படி இருக்கின்றா அந்த காலத்திலே எவ்வளோ ஒரு அழகிய ஒரு நிலையில் இருந்திருக்கும் என்று யோசிக்க தோணுது. பார்த்தீங்கன்னா இஞ்சாலையுமே இதில் தூபியானது இடிந்து கீழே விழுந்திருக்கு. அப்படியே சுற்றி வர பார்த்தீங்கன்னா செங்கல்லால் மிக அகலமானதும் நீளமானதுமான சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இஞ்சாலையுமே அதிகப்படியான தூண்களை காணக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதுர வடிவமான துளை காணப்படுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செங்கலினூடாக கீழாலையுமே இந்த துளையானது அப்படியே சென்று இங்கு காணப்படுகின்ற கிணத்தினுள் இந்த நீரானது வந்தடையக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இந்த முன்பகுதியிலேயுமே பாதுகாப்பு அரணானது செங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இந்த ஆலயத்திற்கு முன்பே இன்னும் ஒரு சிவாலயம் காணப்படுது. அதான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிவாலயம் வந்து இதில் போட்லேயே அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயுமே கருங்கல் தூணானது காணப்படுது. இந்த இடமும் அழகிய ஒரு அமைதியான இடமாகவே காணப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா சிவாலயமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது மூலஸ்தானத்திலிருந்து வருகின்ற நீரானது வழிந்து விடக்கூடிய வகையில் இந்த பகுதியான செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துலையுமே அதிகமான கட்டூண்களை காணக்கூடியதாக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மூலஸ்தானத்துக்குள்ள எதுவித சிலைகளுமே காணப்படலை. பார்த்தீங்கன்னா இந்த இடமானது ஃபுல்லாகவே கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் வெளிப்பகுதியானது செங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இலங்கையில் இந்த செங்கல் பாவனையானது காணப்படலை. ஏனென்றா அதிக அகலமானதாக இந்த செங்கற்களானது காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல்லிலேயுமே சிறிய சிறிய டொட் வடிவம் போன்ற துளைகளும் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை சுற்றியே இப்போதைக்கு ஃபுல்லாக காடுகளாக காணப்பட்டாலும் இது தொல்பொருள் பிரதேசத்துக்குள்ள
பாதுகாக்கப்படுது. இந்த கருங்கல் கட்டடமானது இன்னுமே பார்த்திங்கன்னா சிதைவடையாத நிலையில் இருக்கி, ஒரு சில கற்கள் சிதைவடைந்திருந்தாலும் இவ்வாறான இந்த மூலஸ்தானத்தில் காணப்படுகின்ற கட்டடங்கள் சிதைவடையாமல் காணப்படுது. பார்த்திங்கன்னா இது பண்டைய காலத்தில் எவ்வாறான நிலையில் இது செதுக்கப்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பொலனறுவையின் வரவேற்பு கோபுரம் காணப்படுகின்ற இடத்திற்கு அருகில் தான் இந்த சிவாலயமும் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா இதுதான் கொழும்பு பிரதான வீதியாக, பொலனறுவை பிரதான வீதியாக காணப்படுகிறது. அதற்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா இவ்வாறான பிரம்மாண்டமான சிவலிங்கங்களும் காணப்படுகிறது. இதுவும் சிவதேவாலயமாக பார்க்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த கட்டடமும் செங்கலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஆலயமானது தற்போது வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயமாக பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா இந்த ஆலயமானது கிபி 985 தொடக்கம் 1014க்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகவும் பார்க்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த ஆலயமானது வானவன் மாதேவீச்சரம் என்கின்ற பெயரும் ஆலயத்திற்கு வழங்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் சிதைவடையாத ஆலயமாகவும் காணப்படுகிறது. ஆலயத்தை சுற்றி 4 புறமும் நந்தி வைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அதில் நந்தியின் தலையானது உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா முன்புறமும் நந்திகள் வைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா சகோதர மொழி பேசுகின்ற மக்களால் பொங்கல் வழிபாடு நடத்தப்பட்டு வழிபடப்படுகின்ற ஆலயமாகவும் பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா இந்த இடமானது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கி. பார்த்திங்கன்னா இதுதான் மூலவராக சிவலிங்கம் காணப்படுகின்றார். சுற்றி வர பார்த்திங்கன்னா இணல் சோலைகள் கொண்ட மரங்கள் நிறைந்த இடமாகவும் அமைதியான ஒரு சூழலை கொண்ட இடமாகவும் காணப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதிய நந்தி சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. பழைய காலத்து நந்திகள் சிலைகள் அனைத்தும் தலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா முழுதாக கருங்கல் பாவனை கொண்ட கட்டிடமாகவும் இது காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலேயே கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகிய இன்னும் ஒரு சிவாலயம் காணப்படுகிறது. இது பற்றிய தகவல்கள் அடங்கிய பேர் பலகை ஒன்றும் காணல. பார்த்திங்கன்னா அதற்கு அருகிலேயே இன்னும் ஒரு கட்டடமும் காணப்படுகிறது. இந்த ஆலயமானது விஷ்ணு ஆலயத்திற்குரிய இடமாகவும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே சிதைவடைந்த நிலையில் ஒரு விஷ்ணுவும் காணப்படுகின்றார். அவங்கக்கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கல்லை பார்த்திங்கன்னா இதுலேயுமே துளை காணப்படுகிறது.
சுற்றி வர அரண்கள் கொண்ட ஒரு நிலையில் இந்த ஆலயமானது காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த விஷ்ணு சிலையாக காணப்படுது. அதிகளவான சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் இந்த ஆலயத்தையும் வழிபட்டு செல்கின்றாங்க. இந்த இடமும் சிவாலயத்திற்குரிய இடமாகவும் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இதிலேயுமே சிறிய தூண்களும் வைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் சிவலிங்கமாக சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா சதுர வடிவமான கிணறும் இந்த ஆலயத்திற்கு அருகில் காணப்படுகிறது. ஆலயத்திற்கு அருகிலே இன்னும் ஒரு கிணறும் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வந்த சோழர்கள் அவர்களது சிவப்பணியாக பல ஆலயங்களை அமைத்திருக்காங்க. தற்பொழுது இது ஓரளவுக்கு சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. அப்படியே மிச்ச ஆலயங்கள் இருந்தாலும் அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துலையுமே இன்னும் ஒரு சிவாலயம் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கமானது சேதமடைந்த நிலையில் இருக்கி. பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சிறிய சிறிய தூண்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே தூண்களும் காணப்படுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உருளை வடிவம் போன்ற தூண்களும் காணப்படுகிறது. இந்த பகுதியில் சில இடங்களில் சதுர வடிவமான தூண்களும் காணப்படுகிறது. இந்த வீடியோ அப்படியே நிறைவு செய்யப்படுறோம். நன்றி மக்களே, பாய்.